அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். தென்னிந்திய பகுதியின் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய இந்த 7 மாவட்டங்கள்ல இன்று இடி மின்னக்கூடிய மழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களுக்கு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்றுடைய வேகமும் பலத்த காற்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் இந்த மழை பெய்யக்கூடிய சூழலில் இடியுடன் கூடிய மழையாகவும் பலத்த காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகமாக வீசக்கூடிய வாய்ப்பாகவும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும் லேசான மழை தொடர்வதற்கான வாய்ப்பும், வெயிலுடைய தாக்கம் 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை பொறுத்தவரையிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால வெயிலுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும், நாளை மறுநாளில் இருந்து படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.